சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். சிம்ம ராசிக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்து பார்ப்போம். மாதத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தாலும் புதனின் நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் அவர் பெரும்பாலும் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு ராசியாதிபதி ராசியில் சுபபலம் அப்படின்னு மேலோட்டமா சொல்லாம ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலம் சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். சிம்ம ராசியை பற்றி நாம் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், செவ்வாய் இங்கு 10ஆம் வீடு, பிறகு 11ஆம் வீடு அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும் நாம் 1 மணி நேரம் பலன் சொல்ல முடியும். சிங்கம் படத்துல வரக்கூடிய சூர்யா எப்படி அப்படி பறந்து வந்து இறங்குவாரோ அது போன்ற ஒரு காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்கள் சும்மாவே காட்டுன்னு காட்டுவார்கள். இந்த செவ்வாய் 10ஆம் வீடு பிறகு 11ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு இவர்களை நாம் கட்டுப்படுத்த முடியுமா, இல்ல இவர்கள் எந்த அளவுக்கு காட்டப் போகிறார்கள் என்பதை இவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதாவது பூரணமான லாபம் என்று மட்டும் இல்லாமல், நினைத்த காரியத்தில் வெற்றி என்று மட்டும் இல்லாமல், தங்களது தனித்திறமையை தங்களது தனித்துவத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஒரு மிடுக்காக ஒரு ஸ்டைலாக எதற்கும் எவருக்கும் எந்த நேரத்திலும் அஞ்சாமல் பூரணமாக தங்களது ஆற்றலை மேலோட்டமாக வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் ராசியில் சுக்கிரனும் இருப்பதனால் அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. நோட் என்று போட்டால் கல்யாணமானவர்கள் கொஞ்சம் உஷார். ஏனென்றால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆண்களுக்கு சில நேரத்தில் புதிதாக பெண்கள் தொடர்பையும் பெண்களுக்கு சில நேரம் புதிதாக ஆண்கள் தொடர்பையும் ஏற்படுத்தும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பூரணமாக அனைத்து இடங்களிலும் வெற்றி, அதற்கும் மேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருந்த கேது என்ற கிரகத்தை குரு பார்க்கிறது. குரு 10ஆம் வீட்டில் இங்கு அமர்ந்தாலும் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்கள் மேலோட்டமாக கம்ஃபர்ட் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பிராண்டை தான் நான் உபயோகிப்பேன், அது ஒரு பெஸ்ட் பிராண்டாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். முயற்சி ஸ்தானாதிபதி மேலும் ஜீவனாதிபதி ராசியில் அமர்கிறார். இதனால் இவர்களது முயற்சியில் பூரணமாக வெற்றி. ஜீவனம் என்றால் உத்தியோகம் என்றும் லாபம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 விஷயங்களிலும் இவர்களுக்கு அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது. வெளிநாட்டு தொடர்பு, அரசாங்கத்தின் மூலம் உயர்நிலை, அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்ட், பழைய பாக்கிகள் வரக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிறேன், வெளிநாட்டில் எனக்கு விசா கிடைக்கவில்லை, அதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகி இருக்கிறது. 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனி என்ற கிரகம் இவர்களுக்கு இது நாள் வரை கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்தது. மேலும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு வெளியே சொல்ல முடியாத டென்ஷனை கொடுத்தது. இப்பொழுது சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது. கணவன் மனைவி விஷயங்களில் ஒரு நல்ல பரஸ்பரமான ஈடுபாடு என்பது ஏற்படும். இவர்கள் கவனமாக இருப்பதற்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், அஷ்டமத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. இதனால் இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனைத்து விஷயங்களையும், அதாவது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், அல்லது ஒரு பில் போட வேண்டியதாக இருந்தாலும், அல்லது ஒரு டாக்ஸ், ஒரு சேல்ஸ் டாக்ஸ், ஒரு ஜிஎஸ்டி, ஒரு கார்பரேஷன் டாக்ஸ் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெரியாத நபர்களுக்கு இந்தாங்கப்பா ப்ராடக்ட், பொதுவா கிரெடிட்ல பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பேமெண்ட்டை இவர்கள் மறந்துட வேண்டியதான். புது ஆர்டர்ஸ், புது கிளைண்ட்ஸ் எடுக்கும் பொழுது கொஞ்சம் அவர்கள் ட்ரஸ்ட்வர்த்தியா, அவர்கள் நம்பிக்கையானவர்களா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். ராசியாதிபதி ராசியில் ஆட்சி. வழக்கமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். வருடத்திற்கு ஒரு முறை வரும். என்ன சார்? ஆமாங்க, சிம்ம ராசிக்கு சூரியன் வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15 வரை சூரியன் இங்குதான் சஞ்சாரம் செய்யும்.
பூரணமான சுபபலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். செந்தூர் முருகனின் நிலை திருநீரு சத்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீர. செந்தூர் முருகனின் நிலை திருநீரு சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீர. செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. சந்தனம் செல்தும் கந்தன் முகம் பாரு. 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 வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு இந்திராதி தேவர்களோ அணிவிடும் திருநீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு இந்திராதி தேவர்களோ அணிவிடும் திருநீரு. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீர். செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு.
பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.